டியர் எஃப்எம்சிஸ், இந்த அசைன்மெண்ட்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இஸ் இஏ. இஏனா என்னென்னா எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட். நம்ம பிஸ்னஸில் நமக்கு ரைட் ஹேண்டு மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இஏ எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு நம்ம டெசிக்னேஷன் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். மேனேஜர்னு வச்சுக்கலாம், இன்சார்ஜ்னு வச்சுக்கலாம், சூப்பர்வைசர்னு வச்சுக்கலாம், அல்லது வேறு ஏதாச்சும் கூட வச்சுக்கலாம். ஆனால் அவங்களோட பொசிஷன் வந்து நம்ம பேர் வச்சுக்கிறது வந்து எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இஏன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் இஏக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டு நம்ம எதுக்காக உள்ள வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டால், அந்த எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டுன்னு வந்து தனியான ஒரு பர்சன் நான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற மெம்பரே நீங்கள் இஏ மாதிரி கன்சிடர் பண்ணலாம். ஃபுல்லாக அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுற மாதிரி யாராச்சும் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இஏக்குனே தனியாக நீங்கள் ரெக்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டுன்னு ஒருத்தர் ரெக்ரூட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட்? அவங்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம ரெக்ரூட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஏன் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட் நான் எடுக்கணும்? ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டுன்னு நீங்கள் வந்து ஒருத்தருங்க ஹையர் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தான் அவங்க உங்களோட ஒர்க் எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க. ஸோ உங்களை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக அவங்க இருப்பாங்க, ரைட்? அப்போ தான் நீங்கள் வெளியே வர முடியும். பெரும்பாலான பிஸ்னஸ் ஓனர்ஸ் பிஸ்னஸ்லேருந்து வெளியே வந்து பிஸ்னஸ்க்காக ஒர்க் பண்ணணும். பிஸ்னஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கு டீம் இருக்கணும், பிஸ்னஸ்க்காக ஒர்க் பண்ணுறதுக்கு ஓனர் இருக்கணும். நிறைய பேர் பிஸ்னஸ்க்குள்ளேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிஸ்னஸ் ஓனரோட அளவுக்கு தான் வளரும். பிஸ்னஸ் ஓனர் வந்து உங்களுக்கே தெரியும், அவர் மல்டிபிள் ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருப்பார். எப்போவுமே சில நாள் எனர்ஜியோடு இருப்பார், சில நாள் பயங்கர லத்தாஜிக்காக இருப்பார், சிலர் ரொம்ப பிஸியாக இருப்பார், சிலர் வந்து சில நாட்கள் பேமெண்ட்டு வராதனால ரொம்ப ஒடிஞ்சு போய் உட்காந்துட்ருப்பார். அப்போது அவரோட எனர்ஜி மாறிட்டே இருக்கும், பிஸ்னஸ் ஓனரோட எனர்ஜி. அப்போது பிஸ்னஸ் ஓனரை டிபெண்ட் பண்ணி பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் ஓனரோட எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி தான் பிஸ்னஸும் இருக்கும். அப்போ பிஸ்னஸ் ஓனர் வெளியே வந்துட்டார்னா பிஸ்னஸ் ஓனரோட எனர்ஜிக்கு இருக்காது, பிஸ்னஸோட எனர்ஜிக்கு இருக்கும். பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கிற டீம் மெம்பர்ஸாக இருக்கட்டும், கிளைண்ட்டாக இருக்கட்டும், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கிற ரெப்புடேஷனாக இருக்கட்டும், ஓனரோட எக்ஸ்பர்டைஸ் உள்ள கொடுத்ததாக இருக்கட்டும், எல்லாத்தோட காம்பினேஷன் சேர்ந்து தான் பிஸ்னஸ். பிஸ்னஸோட வைப்ரேஷன் வேறு, பிஸ்னஸ் ஓனரோட வைப்ரேஷன் வேறு. பிஸ்னஸ் ஓனரோட வைப்ரேஷன் மாறிட்டு இருக்கும், பிஸ்னஸோட வைப்ரேஷன் மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். லாங் டேர்மில் மாறும், பட் ஷார்ட் டேர்மில் அது மாறாது. அப்போ பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸோட இதில் இருக்கணும், ரைட்? இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்டு சொல்கிறாரு, நான் என்ன பார்த்துக்கிறேன், நீ உன்னை பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. செகண்டு ஒரு கப்பல் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாரு, ஹஸ்பண்டு வந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ என்னை பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ரெண்டில் எது பெட்டராக இருக்கும்? சினிமா டைலாக்லாம் சொல்லும்போது நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ என்ன பார்த்துக்கிறேன்னு வேணால் டைலாக் மாதிரி சொல்லலாம். ஆனால் அது ப்ராக்டிக்கலி எப்படி பாசிபிள்? எப்போவுமே ஒன்றாவே இருக்க மாட்டாங்க, அவங்கவுங்க வேறு வேறு வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும். அப்போது ஒருத்தரை வந்து எப்போவுமே கவனிச்சிட்டே இருக்கிறது ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லை. அப்போது எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவர் என்ன சொல்கிறார், ஹஸ்பண்ட் நான் என்ன பார்த்துக்கிறேன் உனக்காக, நீ உன்னை பார்த்துக்க எனக்காக அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நல்லாயிருக்கும், ரைட்? ஸோ இதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸும் பிஸ்னஸ் ஓனரும். பிஸ்னஸ் ஓனர் என்ன சொல்கிறாரு, நான் என்ன டெவலப் பண்ணிக்கிறேன், நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் உனக்காக, பிஸ்னஸ்க்காக. பிஸ்னஸ் நீ வந்து உன்னை நீயே பார்த்துக்க, ஆட்டோ பைலட்டில் ரன் பண்ணு எனக்காக. இதுதான் பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாரு பிஸ்னஸ் ஓனர்? பொதுவாக என்ன சொல்லுவாங்க, பிஸ்னஸ் ஓனர் வந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன். அப்போ பிஸ்னஸ் உள்ளேயே அவர் இருப்பார். அப்புறம் பிஸ்னஸ் நீ என்ன பார்த்துக்க, அப்போனா எனக்காக வலிச்சு கூட்டிகிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ என்ன பார்த்துக்கன்னு சிலர் இருப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் என்ன பார்த்துக்கிறேன், நீ உன்னை பார்த்துக்க, நான் தான் உனக்கு ஆள் போட்டேன்ல, நீ பார்த்துக்க, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அலட்சியமாக இருப்பாங்க. ஸோ ரெண்டுமே ஒர்க் ஆகாது. அப்போ நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது உனக்காக, நீ ஆட்டோ பைலட்டில் ரன் பண்ணி எனக்காக அப்படின்னு எப்போ வந்து டிஃபைன் பண்ணுறோமோ அப்போ தான் பிஸ்னஸ் நல்லா இருக்கும்.
அப்போ பிஸ்னஸ் ஓனர் வந்து பிஸ்னஸ்க்குள்ளே இருக்கக்கூடாது. பிஸ்னஸ்க்குள்ளே இல்லாமல் ஆட்டோ பைலட்டில் ரன் பண்ணுறது 2 ரீசன்னால் இருக்கலாம். ஒன்று வந்து நான் பிஸ்னஸில் இத்தனை நாளாக உழைச்சிட்டேன், இனிமேல்னாச்சும் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு கம்ஃபர்ட்டை நோக்கி அவங்க வெளியே போகிறதுக்காக ஆட்டோ பைலட்டில் ரன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஒருவேளை எவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது பெரிய பிஸ்னஸ் கன்சல்டன்ட் வச்சு எஸ்ஓபி வச்சு அதுக்கு எல்லாமே ட்ரெயின் அப் பண்ணி ஆட்டோ பைலட்டில் ரன் பண்ணிவிட்டு பார்த்தால் கூட சீக்கிரமாக திரும்பவும் பிரச்சனைகள் வந்து பிஸ்னஸ் ஓனர் உள்ளே வர வேண்டியிருக்கும். ஆனால் செகண்டு இது இருக்கு இல்லையா, பிஸ்னஸ் ஓனர் வந்து பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வெளியே போகிறாரு, அதுக்காக பிஸ்னஸை வந்து ஆட்டோ பைலட்டில் ரன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பியூட்டிஃபுல்லாக பிஸ்னஸில் ஆட்டோ பைலட் க்ரியேட் பண்ண முடியும். ஆட்டோ பைலட்னால் பிஸ்னஸ் ஓனர் இல்லாமல் பிஸ்னஸ் அதுவே ரன் ஆகிக்கிறதுக்கு பேர் ஆட்டோ பைலட், ரைட்? அப்போது 2 பேருமே வெளியே தான் போகிறாங்க, 2 பேருமே ஆட்டோ பைலட்டில் ரன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 2க்கும் என்ன வித்தியாசம்? ரிலாக்ஸேஷனுக்கு போகிறதுக்கும் அண்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கும் 2 ஓனருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் இன்டென்ஷன் இஸ் த டிஃப்ரென்ஸ். இவர் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போகிறாரு, அவர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஸோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக போகும்போது மட்டும்தான் பிஸ்னஸ் வந்து அழகாக ஆட்டோ பைலட்டில் ரன் ஆகும். ஸோ இன்டென்ஷன் இஸ் த கீ. அப்போது பிஸ்னஸ் ஓனர் வெளியே போகணுங்கிறது 2. பிஸ்னஸ் ஓனர் வெளியே போகிறதுனா கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போகிறதில்ல, பிஸ்னஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக வெளியே போகிறது. அப்போது வெளியே இருந்து அவர் என்ன தான் பண்ணணும், வெளியே இருந்து என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் ஓனர் என்ன பண்ணணும், இஏ எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட் என்ன பண்ணணும். ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். பிஸ்னஸ் ஓனர் என்ன பண்ணணும்னா லேர்ன், பிளான் அண்ட் எக்ஸ்பேண்ட். லேர்ன், பிளான், எக்ஸ்பேண்ட், இந்த 3 விஷயங்களும் பிஸ்னஸ் ஓனர் பண்ணணும். உள்ளே இருக்கிற இஏ என்ன பண்ணணும், லேர்ன், பிளான் அண்ட் எக்ஸிக்யூட். எக்ஸிக்யூட்னால் மற்றவங்க எல்லாத்தையும் வச்சு எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிற வேலையை அவர் பண்ணணும். ஸோ அவர் வந்து டைம் பேஸ் பண்ணியோ அல்லது வந்து ஒர்க் பேஸ் பண்ணியோ அவர் உள்ளே இருக்க வேண்டியதில்லை, ரிசல்ட் பேஸ் பண்ணியோ அவர் இருக்கலாம். அப்போது மற்ற எல்லாத்தையும் ட்ரெயின் அப் பண்ண வைக்கிறது எல்லாமே நீங்கள் அவரை மூலியமாக மற்றவங்களை ட்ரெயின் அப் பண்ண வைக்கலாம். ஸோ தட் அவரோட எஃபிஷியன்சிக்கு எல்லாருமே மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஓனர் வெளியிருந்து ஒர்க் பண்ணணும்னா உள்ளே வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு பர்சன் உள்ளே இருக்கணும். அந்த எஃபிஷியண்ட்டான பர்சன் தான் இஏ. இந்த இஏ எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் இப்போ ஒரு வழிமுறைகள் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஜேடி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நம்ம போடணும். ஆனால் எனக்கு கிளியராக இப்படி தான் வேணும்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் எழுதுங்க. ஓகே, 21P நம்ம ஒர்க் பண்ணலாம். 21Pனா என்ன உங்களுக்கு தெரியும், 21 பாயிண்ட் எழுதுறது. இத்தனை நாளாக நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து ஒரு லாஸ்ட் ஆக்டிவிட்டி. இந்த லாஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து நாம் இப்போ பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பேப்பர் பேனை எடுத்து 21 பாயிண்ட் எழுதுங்க. என்ன எழுதணும்னு நான் சொல்கிறேன். 7 மினிட்ஸ் நான் டைமர் ஸ்டார்ட் பண்ணுறேன். 7 மினிட்ஸில் 21 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. என்ன எழுதணும்னா பிஸ்னஸ்க்குள்ளே ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எழுதணும். அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், அப்பப்போ பண்ணுறதா இருக்கலாம், கண்டினியூஸாக பண்ணுறதா இருக்கலாம், ரைட், மற்றவங்கள வச்சு பண்ணுறதா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் எந்த இடத்துக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், லாஜிக்கே யூஸ் பண்ணாமல் ஷார்ட் ஃபார்மில் நிறைய எழுதணும். மினிமம் 21, மேக்ஸிமம் எவ்வளோனா எழுதலாம். ஸோ 21 பாயிண்ட்ஸ் ஆஃப் வேர் ஐ எம் ஸ்பெண்டிங் மச் டைம். மச்சுன்னு இல்லை, வேர் ஐ எம் ஸ்பெண்டிங் டைம் இன் த பிஸ்னஸ். இது ஒரு 21 பாயிண்ட் எழுதுங்க. நான் அடுத்து நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். உங்களோட பேனா எடுத்து நீங்கள் டேப் பண்ணணும். டேப் பண்ணிவிட்டு யூ ஹவ் டு ஐடென்டிஃபை எந்த ஒரு ஒர்க்கில் ரொம்ப அதிகமான டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணணும். ஓகே, உங்கள் பேனா எடுத்துக்கோங்க, டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு அண்டர்லைன் பண்ணுங்கள். தேடி கண்டுபிடிச்சி ஃபைண்ட் அவுட் தட் ஒன் திங். எந்த இடத்துல ரொம்ப அதிகமான டைம் உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆகுது நோட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த பேனாக்கு இப்போது கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் 7 விஷயங்களை நீங்கள் அண்டர்லைன் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்கும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்லைன் பண்ணிவிட்டு 1ன்னு எழுதுனதை இப்போ அடுத்த மொத்தம் 7 விஷயங்களை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி அதுக்கு நம்பர் எழுதணும். இதுக்கு நான் 3 minutes நான் டைம் தரேன். ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இதை பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். பட் இதுதானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டு நிறையா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பிகாஸ் ஹைரார்கி பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இப்போ உங்களுக்கு 3 விஷயங்கள் கிடச்சிருக்கும், ரைட்? சாரி, 3 இல்லை, 7 விஷயங்கள் கிடச்சிருக்கும். இந்த 7 விஷயங்களை என்ன பண்ணுவோம்னா, இந்த 7 விஷயங்களை எழுதி வச்சுட்டாங்கன்னா இந்த 7 விஷயங்கள் நமக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டோன்னா, ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த 7 விஷயத்தில் தான் நம்ம அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதில் பார்த்தோம்னா டாப் 3 விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம ரொம்ப 80% ஆஃப் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அப்படியே பார்த்தோம்னா இந்த 7 விஷயங்களை நம்ம எழுதணுன்னா, இந்த 7 விஷயங்களை தான் நம்ம மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ஒருவேளை இந்த 7 விஷயம் நீங்கள் பண்ணலின்னா மிச்சம் இருக்கிறத யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு 80% ஆஃப் டைம் அதிகமாக கிடைக்கும். அப்போ நீங்கள் லேர்ன் பண்ணலாம், பிளானிங் பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஒர்க்ஸ்ன்னு நீங்கள் பண்ணலாம். ஓகே, எஸ்பெஷலி நீங்கள் ட்ரைனிங் த டீமுக்கு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ரைட்?
லேர்னிங்க்கு, ட்ரைனிங்க்கு அண்ட் டாப் 3 ஒர்க்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது அந்த டாப் 7 விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த 7 விஷயங்களை பேஸ் பண்ணி ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு பர்சன் வந்தாங்கன்னா இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும், இந்தந்த இடத்துக்குலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இந்த 7 விஷயத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ட்ரைனிங் வேணுங்கிறத நீங்கள் பிளான் பண்ணலாம். ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த விஷயங்களை ட்ரெயின் அப் பண்ணி ஒருத்தரை உள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னா அவர் நல்லா செட் ஆகி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வெளியே போய்ட்டு எவ்வளோலாம் பண்ண முடியும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் உள்ள ஒரு பர்சனுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்கணும், மேபி ஒரு 50,000 கூட இருக்கலாம், ஒரு 30,000 மேக்ஸிமம் 70,000 வரைக்கும் கொடுக்குற மாதிரி கூட இருக்கலாம். ஒரு ஆவரேஜாக நான் ஒரு 50,000 வச்சுக்கிறேன். ஒரு 50,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உடனே உங்களுக்கு என்ன தோணும், இப்போது என்னோடய பிஸ்னஸில் 50,000 பே பண்ணுற சிச்சுவேஷனில் நான் இல்லை அப்படின்னு தோணும். அப்போ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், அந்த 50,000க்கு அவரை நீங்கள் ரெக்ரூட் பண்ணாதனால அந்த 50,000 காப்பாற்றுறதுக்காக அவரோட ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரோட ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒரு பிஸ்னஸ் ஓனர் வெளியே போனால் ஒரு 5 lakhக்கோ 50 lakhக்கோ அவர் ரெடி பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணலாம். ஆனால் 5 lakhsக்கு 50 lakhsக்கு 5 crore ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு ஓனர் 50,000 காப்பாற்றுறதுக்காக அந்த ஒரு பர்சனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இவர் உட்காந்து எல்லா வேலையும் உள்ளே பண்ணிகிட்ருக்கார். அப்போது 5 லட்ச ரூபா வர வேண்டிய இடத்துல 50,000 காப்பாற்றுறீங்கன்னா உங்களுக்கு லாஸ் 4.5 லட்ச ரூபா. அப்போ 4.5 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ராவாக வரணும்னா இவருக்கு கொடுக்க வேண்டிய 50,000 நம்ம ஒரு வேளை கொடுத்துருந்தோம்னா அந்த 4.5 லட்ச ரூபா நமக்கு வந்திருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு 3 monthsக்குள்ளே நம்ம வெளியே போய்ட்டு என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறதெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணி நல்லா ஒரு கிளைண்ட்ஸ் பேஸ் அதிகம் பண்ணியிருக்கலாம், ஒரு கொலாபரேஷன் அதிகம் பண்ணியிருக்கலாம், லேர்னிங் ப்ராசஸ் அதிகம் பண்ணியிருக்கலாம், பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணியிருக்கலாம். அப்போது 3 மாதத்துக்குள்ளே நம்ம அதை பண்ணிடுவோம்னா அப்போ 3 மாதம் தான் நமக்கு மேஜர் ஒர்க். அப்போது ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு ஒரு 50,000 சேலரினா அப்போ 3 மாதத்தில் நம்ம 1.5 லட்ச ரூபா பே பண்ணியிருக்கோம். 1.5 லட்ச ரூபா பே பண்ணதுக்கப்புறம் அந்த 1.5 லட்ச ரூபாயை நம்ம கொடுத்து 3 மாதத்தில் அவர் அதை ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம அதெல்லாம் ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருப்போம். அதனால் அட்லீஸ்ட் ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு கூட நம்ம ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக நம்ம பண்ணியிருக்க மாட்டோமா என்ன? 3 மாதம் ஒர்க் பண்ணியிருந்தோம், டெஃபினட்டாக அதை விட அதிகமாகவே பண்ணியிருப்போம். அப்போது நமக்கு அந்த ரீப்ளேஸ் பண்ணிட முடியும் தானே. இப்போது அடுத்த ஒரு $1 million கொஸ்டின் ஒன்று கேட்பீங்க, இவ்வளோலாம் கொடுத்து ட்ரெயினப் பண்ணிவிட்டு ஒருவேளை அவர் வெளியே போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய ஒரு கம்பெனி, அந்த பெரிய நிறுவனம் லாஸில் போயிட்டு வந்துச்சு, நிறைய பிரச்சனை. அப்புறம் கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு மேனேஜரை மாற்றினா சரியாயிருன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரை மாற்றுறதுக்காக பண்ணாங்க. புதுசாக ஒரு மேனேஜர் ஒரு 1 month ஃபுல்லாக நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு ஓனர்கிட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணதில் எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னென்னா இந்த டீமுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்காதனால தான் இவங்க அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அதனால தான் லாஸுக்கு காரணமாக இருக்குது, அதனால் ட்ரைனிங் கொடுக்குறது தான் ஃபஸ்ட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே ஓனர் என்ன சொல்கிறாரு, ஒருவேளை இவங்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு நாலேஜை டெவலப் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் கேட்டார். இந்த மேனேஜர் என்ன தெரியுமா சொன்னார், ஒருவேளை நாலேஜே இல்லாமல் அவங்க உள்ளே இருந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஓகே, நாலேஜே இல்லாமல் பர்ஃபார்மன்ஸே சரியில்லாமல் அவங்க உள்ளேயே இருந்தால் அதுதான் கம்பெனிக்கு இருக்கிறதுலேயே பெரிய ப்ராப்ளம். ஒருவேளை அவங்க நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு, வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி என்னெல்லாம் பண்ண முடியுமோ நம்ம பண்ணணும். மிஷன் கோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா பெரும்பாலான மக்கள் தே வில் சஸ்டெயின், அவங்க இருப்பாங்க. பிஸ்னஸ் ஓனர் எப்போவுமே லேர்னிங் ப்ராசஸில் இருக்காங்க, எக்ஸ்பாண்டிங்லேயே இருக்காங்கன்னு எப்போ அந்த ஸ்டாஃபுக்கு தெரியுதோ அப்போ அங்கேயே இருப்பாங்க. எப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மற்றவங்கள விட கொஞ்சம் பெட்டரான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குறோமோ அப்போ கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க. ஸோ என்னெல்லாம் நம்ம பண்ணி அவங்கள அங்கே உள்ளே இருக்க வச்சு அவங்களுக்கு க்ரோ ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க உள்ளே இருப்பாங்க தானே. ஸோ பிஸ்னஸ் க்ரோ ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா, பிஸ்னஸ் ஓனர் க்ரோ ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா பிஸ்னஸ் க்ரோ ஆச்சுன்னா இண்டிவிஜுவலுக்கும் க்ரோ ஆவாங்க. இது எல்லாத்துக்குமே புரிஞ்ச விஷயந்தான். அதனால் தே வில் ஸ்டே தேர். நீங்கள் கம்ஃபர்ட்டுக்காக வெளியே போகாமல் லேர்னிங்காக வெளியே போனால் டெஃபினட்டாக தே வில் ஸ்டே தேர். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டை உள்ளே நம்ம ரெடி பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஓனராக வெளியே போய்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுறது இது மேண்டட்டரியாக இல்லை ஆப்ஷனலாக?
இதை வந்து இப்போவே ஒர்க் பண்ணலாமா இந்த கொண்டு வரதுக்கு, இல்லை கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துகிட்டு இன்னும் 2-3 வருஷம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணலாமான்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை இம்மீடியட்டாக பண்ணலான்னு நினச்சா நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒர்க், அட்லீஸ்ட் பேப்பர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம், அட்லீஸ்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எழுதலாம், இப்படி தான் வேணும்னு டிஃபைன் பண்ணலாம். ஏதாச்சும் ஒன்று விஷயம் நம்ம இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நேற்று மாதிரி இன்றைக்கி இருந்தால் இன்றைக்கி மாதிரி தான் நாளைக்கு இருக்குது. அப்போ நாளைக்கு பெட்டராக இருக்கணும்னா இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுல ஏதாச்சும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணால் தான் நாளைக்கு பெட்டராக மாறும். நாளைக்கு பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டுட்டே அல்லது ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோம்னா நாளைக்கு மாறாது. நம்ம செஞ்சால் மட்டும்தான் மாறும். ஸோ ஏதாச்சும் நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். அண்டு நான் சொல்கிறத அப்படியே யாருமே ஃபாலோ பண்ணணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லலை. இமீடியட்டாக எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அவர் காசு நிறையா கொடுத்துட்டு எதாவது பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை. எப்போ என்னென்ன விஷயம் பண்ணால் நல்லா இருக்குங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் டிசைட் பண்ணும்போது நான் சொல்கிற விஷயத்த ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. டோன்ட் ஃபாலோ மீ, டோன்ட் ஃபாலோ எனி ஒன், ஜஸ்ட் லேர்ன் ஃப்ரம் எவ்ரி ஒன். உங்களோட ஓன் ஸ்கில்லை, உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை, உங்களோட ஓன் நாலேஜை இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் முடிவெடுத்து மூவ் பண்ணுங்கள். அண்டு என்ன நல்லது நடந்தாலும் என்னது கம்மியாக போனாலும் யூ ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த கம்பெனிஸ் க்ரோத் அல்லது ஃபால், ரைட்? அப்போது எல்லா இன்ஃபர்மேஷனுமே நாலேஜுக்காக தான். ஸோ நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் நிறைய பேர்த்துக்கிட்ட நம்ம கம்யூனிட்டியில் டைமண்ட் மெம்பர்ஸுக்கெல்லாம் நிறையா ஹெல்ப் பண்ணது மூலிமா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன். அது எல்லாத்துக்குமே இமீடியட்டாக ஒர்க் ஆகும்னு அவசியம் வரல, ரைட்? ஸோ உங்களுக்கு எப்போ எது ஒர்க் ஆகும், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஜஸ்ட் பேப்பர் ஒர்க் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள். அண்டு இப்படி பண்ணால் இப்படி மூவ் ஆகுங்கிறது எல்லாத்துக்கும் சக்ஸஸ் ஒரு ஃபார்முலா தானே. சக்ஸஸ் ஃபார்முலாவில் யார் போனாலும், பாத்தில் யார் போனாலும், அந்த சக்ஸஸ் பாத்தில் யார் போனாலும் சக்ஸஸ் தான். ஃபெயிலியர் பேட்டர்ன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஃபெயிலியர் தானே. ஃபெயிலியர் பேட்டர்ன் அப்படிங்கிறது அலட்சியம், அப்புறம் பார்த்துக்கலாங்கிற அலட்சியம். சக்ஸஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஃபோக்கஸ். ஸோ இப்போ உங்களுக்கு எந்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மீட் யூ இந்த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்.